கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? கடவுளை நம்ம நம்பி இருக்கும்போது நமக்கு வர்ற பிரச்சனை எல்லாத்துலேயும் இருந்து அவர் நம்மளை காப்பாற்றுவார். When we trust God, He will protect us from all the evil that we are to face. நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது, ஆபத்தில் இருக்கும்போது கடவுள் நேரடியாக வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டார். ஏதாவது ஒரு வகையில் இல்லைனா யார் மூலமாவது நம்மளை காப்பாற்ற முயற்சி பண்ணுவார். when we are in trouble, when we are in a difficult situation, God will not come directly to protect us. He will send a person or He will create a situation to protect us. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சூழ்நிலையை புரிஞ்சு நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும். We have to understand the situation and protect ourselves. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். Psalm 46:1. God is our refuge and strength, a very present help in trouble. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுள் நமக்கு பாதுகாப்பை நிச்சயமாக கொடுப்பாரா? See what the Bible says. God will surely protect us. ஒரு முறை ஒரு கிராமத்தில் அதிகமாக மழை பெய்தது. Once there was heavy rain in a village. அந்த கிராமத்துக்குள்ள தண்ணி வந்து நீர்மட்டம் ஏறிக்கிட்டே இருந்தது. Water entered into the village and the level was rising. திடீர்னு அங்கே ஒரு மனுஷனுக்கு அங்கே இருந்த பாதிரியார் ஞாபகம் வந்தது. அதனால வேகமாக ஆலயத்துக்கு ஓடி போய், ஐயா வாங்க, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. One man in the village suddenly remembered the priest in the church. So he ran there and called the priest and said, "Sir, we can leave this place. We have to go to a safe place." ஆனால் பாதிரியார் சொன்னார், இல்லை கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு அங்கேயே இருந்துட்டாரு. The priest said, "No, God will protect me," said so and stayed there. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் படகு ஓட்டிகிட்டே வந்தார். அவரும் பாதிரியாரை போய் படகுல ஏறுங்க, உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது பாதிரியார் ஒரு மேஜை மேலே நின்றுட்டு இருந்தார். அப்போயும் பாதிரியார் சொல்லிட்டாரு, கடவுள் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு. Another man came in a boat. He called the priest. But the priest said, "God will help me. He will take care of me." That time the priest was standing on a table. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மழை அதிகமாகி தண்ணி அதிகமானதுனால பாதிரியார் அந்த ஆலயத்தோட மேல் மாடியில் போய் நிற்க வேண்டியதாயிடுச்சு. After some time there was heavy rain. The water level increased. The priest had to stand on top of the church. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்து கயிறை தூக்கி போட்டு பாதிரியாரை மேலே ஏற சொல்லுச்சு. A helicopter came, dropped the ladder and said to the priest to climb on it. அப்போ பாதிரியார் சொன்னார், இல்லை கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் அந்த ஹெலிகாப்டரில் உள்ளவங்க அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. He said to them, "No, God will protect me." Without no other solution, the helicopter left the father there and went. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆலயத்தோட கோபுரத்தில் உட்கார்ந்துருந்த பாதிரியார் கடவுள்கிட்ட கேட்டார். After some time, the priest was sitting on the tower of the church and asked God, "Why didn't you protect me?" ஏன் என்னை காப்பாற்றலை அப்படின்னு. அதுக்கு கடவுள் சொன்னார், 3 முறை நான் உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணேன், ஆனால் நீ தான் அதை ஏற்றுக்கல அப்படின்னு. God replied saying, "Thrice I tried to help you, but you did not respond." கடவுள் நம்மளை எப்படியாவது ஒரு வழியில் காப்பாற்றுவார். God will protect us and save us in some way. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.